ஹாய் நண்பா. அடித்தர வழியோட பயம் தர வழி தான் அதிரடி. தளபதி விஜய் அவங்களுக்கு பயம் காட்டிட்டார். என்னத்தில் பயம் காட்டினாரு? மக்களை காசு கொடுத்து நம்ம இவ்வளோ கூட்டத்தை சேர்க்குறோம், இவனுக்கு எப்படா தானாக வருதுன்னு பயந்துட்டாங்க. ஏங்க, எங்கே வேணாலும் எது வேணாலும் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பேசுங்க. புதுசாக ஒருத்தர் வராருன்னா அடிபட்டு நொந்து நூறு சாய்தான் அவனை வேறு வழி இல்லை. ஆனால் மக்கள் எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாதுங்க. எந்த விஷயமும் அது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எத்தனை காலம் வாழ போகிறீங்க? இன்னும் 100 வருஷம் வாழ்ந்துருவீங்களா? தலைமுறைக்கு தான் சேர்த்துட்டீங்களே, எதுக்கு இப்படி ஆசை உங்களுக்கு? அடுத்த பதவி, அப்புறம் அவங்கள்ட்ட இருக்க இன்னொருத்தர் பதவி, உள்ளுக்குள்ளேயே அத்தனை பதவியை வச்சுருக்கீங்களே, போதாதா? போதுங்க, வாழ்ந்துட்டீங்க. முடிஞ்ச மக்களுக்கு சேவை செய்யுங்க. இல்லையா, ஒதுங்கி போங்க. சொல்கிற வார்த்தைகளை செஞ்சு நீட்டு தேர்வில் என்னென்னமோ சொன்னீங்க, அதெல்லாம் செஞ்சீங்களா? நீங்கள் செய்யாமல் வார்த்தையை விடாதீங்க. இல்லை புதுசாக இன்னொன்று சொல்கிறீங்க, நாங்கள் இதை தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கல, ஆனால் நாங்கள் செஞ்சிட்டோன்னு சொல்கிறீங்க. உங்களை மக்கள் அப்படி கேட்கலையே. எதை சொன்னீங்களோ, இப்போ ஒரு 30 சொல்கிறீங்க, 20 சொல்கிறீங்க அப்படின்னா அந்த 20 ஃபுல்ஃபில் பண்ணீங்களா? நீங்கள் பண்ணலைல்ல, பண்ணீங்களா? இல்லை நான் சொல்லட்டுமா? ஏன் சார் போயிட்டு உங்களது நேர்வழியில் பாருங்கள். எலெக்ஷனில் ஸ்ட்ரெயிட்டாக மோதுங்க சார். ஏன் சார், நான் தான் கேட்குறேன், கூட்டணியே இல்லாமல் தனித்தான் நில்லுங்களேன். முடிஞ்ச நின்று தான் காட்டுங்களேன். அதே மாதிரி விஜய் சாரும் எல்லோரும் மன்ற நிர்வாகிகள் எல்லாமே சொல்கிறாங்க சார், தனித்து நிற்கலான்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி அவர் நிற்க தைரியம் உண்டு சார். உங்களுக்கு உண்டா? நீங்களும் விஜய் சார் மட்டும் தனித்து நின்று தான் பாருங்களேன். கூட்டணியே இல்லாமல் நீங்கள் நில்லுங்க சார். அதே மாதிரி விஜய் சார் நிற்பார் சார். நின்று காட்டுங்க. உங்களுக்கு இத்தனை வருஷமாக இருக்கீங்கள்ல, போராடுறீங்கல்ல, எவ்வளவோ வெற்றி தோல்வி பார்த்துருப்பீங்கல்ல. விஜய் சார் தோல்வியே பார்த்து எவ்வளோ வெற்றியோ பார்த்துருப்பார் படங்களில். அடிபட்டு தானே வந்திருக்காரு. அதே மாதிரி கண்டிப்பாக ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. கான்ஃபிடன்ட் நல்லதே நடக்கும்னு சொல்கிறாருல, அவருக்கு தலையில் எழுதியிருந்தால் நடக்கட்டும், உங்களுக்கு எழுதிதான் நடக்கட்டும் சார். நேர்வழியில் போங்க. குறுக்கு வழியில் கொஞ்ச நாளைக்கு தான் படம் ஓடும். எவ்வளோ படம் ஓடினாலும் உங்களுக்கு கண்ணை குத்திரும். எங்கள் தளபதி ஜெயிப்பார். அவர் ஜெயிக்கலன்றதை தாண்டி மக்களுக்கு ஏதாவது பண்ணலான்னு இறங்கிட்டார்ல, அந்த மனசுக்கே ஜெயிப்பாருங்க. படத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தாங்க வராரு. சில பேர் சினிமா விட்டு அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு முழு அரசியலை இறங்குறேன். இல்லைப்பா, நான் படத்தில் நடிப்பேன், அரசியல்லையும் கவனம் செலுத்துன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அது சரிப்பட்டு வராதுங்க. வீடியோ எடுத்து அவங்க பேசுனதெல்லாம் பார்த்துட்டே இருங்க. நானும் ஒருத்தரையே பார்க்குறேன், ஆக்டர்ஸ் கூட வந்துட்டாங்க, இறங்கிட்டு அதில் தோத்துட்டாங்கன்னா திருப்பி கூட்டணியோட போகக்கூடாதுங்க. தனித்து நிற்கணும். முடிஞ்ச தனித்து நில்லுங்க. இல்லை